மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இப்போ எடப்பாடியோட கை ஓங்குதா, இல்லைன்னா இந்த அதிமுக பிரிந்து சென்றிருக்கிற எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இந்த இந்த நபர்களுடைய கை ஓங்குகிறதா அப்படின்றது தான் இப்போ பல பரீட்சையை நடத்துவதற்கான காலகட்டமாக ஒருத்தர் தன்னுடைய ஆதரவாளரை திரட்டிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஒரே நோக்கம் ரெண்டு பேர் சைட்லையும், அது குறிப்பாக எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் கோஷ்டி என்ன நினைக்குதுன்னா, உடனடியாக ஒரு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டலாம். பொதுச்செயலர் நினைச்சா எப்போனா பொதுக்குழு கூட்டலாம், விதி அப்படிதான் சொல்லுது. ஆனால் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினருடைய அவர்கள்கிட்ட எடப்பாடியை பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு சிவி சண்முகம் முடிவு பண்றாரு. யாரா அந்த சிவி சண்முகம்னா யாருக்குமே தெரியாது. அவரு ஒரு அமைச்சராக இருந்தவர், இப்போ எம்பியா இருந்தவர், ரிசைன்மெண்ட் எம்எல்ஏவா இருக்காரு மயிலத்துல. அதிமுகவில் தொண்டர்களுக்கு சிவி சண்முகத்துக்கு தெரியுமானா தெரியாது. ஆனா ஒரு நடிகையை கேட்டார் தெரியுமா, சரக்கு போட்டு எப்போ பார்த்தாலும் பேசிட்டு சண்டைக்கு வலிச்சுட்டே இருப்பாரு தெரியுமா அப்படின்னா டக்குன்னு அவர் மூஞ்சி வந்துடும் எல்லாருக்கும். அந்த அடிப்படையில அவரை இப்போ என்ன பிரச்சனை பண்றாருன்னா, பொதுக்குழுவை கூட்டு. மொத்தம் அதிமுகவில் 1800க்கு மேற்பட்ட 1900 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 1900 பொதுக்குழு சுமாரா சொல்றேன் நான், 1900 பொதுக்குழு உறுப்பினர்கள்ல இவங்க, அதாவது எஸ்பி வேலுமணி, இந்த சிவி சண்முகம் தரப்பு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்களாம். 1/3 மெஜாரிட்டி, 5ல் 1 பங்கு இருந்தாலே நீங்க பொதுக்குழு கூட்டலான்னு இருக்கு. இப்போ 1000 பேர்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல வந்துட்டா, 50% பேர் பொதுக்குழு கூட்டத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால வேற வழி இல்லை, இப்ப இபிஎஸ்க்கு பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய நிர்பந்தம். அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 23 மாவட்ட செயலாளர் மாத்திட்டார். இந்த 25 பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, அவர்ல சில பேர் தான் மாவட்ட செயலாளர் இல்லை, பாக்கி எல்லாரும் மாவட்ட செயலாளர் தான். அவங்க எல்லாரும் பதவியை பறிச்சுட்டு புதியவர்கள் அங்கே போட்டார். அவருக்கு சாதகமா இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாத்திட்டாரு, பல பேருக்கு புதிய ஆட்களை போட்டார். இப்போ 2 தரப்பும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கு. இவங்க சொல்றாங்க எங்களை பதவிகள் நீங்க நீக்கியது செல்லாதுன்னு சிவி சண்முகம், வேலுமணி தரப்பு சொல்லுது. நான் ஆல்ரெடி புதிய ஆளை போட்டேன்னு இபிஎஸ் சொல்றாரு. இது ரெண்டுத்துக்கும் இடையில பெரும் கோல்டு வார் போயிட்டு இருக்கு. நாளைய தினம் காலையில் 9 மணிக்கு இபிஎஸ் வீட்டுக்கு எத்தனை மாவட்ட செயலர் வரப்போறாங்க, அதில் என்ன முடிவெடுக்க போறாங்க, உண்மையிலேயே இந்த நீக்கம் என்பது அடுத்த கடத்த நகருமா, அமைச்சராகாமல் எடப்பாடி தடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பயங்கரமா கோவத்தில் இருக்காங்க சிவி சண்முக தரப்பு. அதிகாரத்தில் இருந்தே பழகிட்டாங்க. இப்ப அமைச்சரான தன் மீதான வழக்குகள்ல இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்குது அந்த கோஷ்டி. அங்கே ஏராளமான பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. குட்கா விஜயபாஸ்கர் தான் சொல்லுவாங்க, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தா கூட அவர் மீது குட்கா ஊழல் இருக்கு. அது மாதிரி வேலுமணி மீது ஏராளமான ஊழல் புகார் இருக்கு, விஜயபாஸ்கர் மேல இருக்கு, நிறைய மந்திரிகள் மேல இருக்கு, கேசி வீரமணி உட்பட எல்லார் மேலேயும். அப்போ இவர்களுக்கு தன்னுடைய ஊழல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வேலையை அவங்க செய்யறாங்க. இதுக்கு இடையில இபிஎஸோட செல்வாக்கை குலைக்கணும், காலி பண்ணணும்னு இன்னும் பல பேர் களத்துல இறங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிடிவி தினகரன் எடப்பாடியை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த, ரொம்ப கொடூரமா பயங்கரமா எதிர முகாமில் நின்று தன்னுடைய கட்சி சார்பாக அவர் பயங்கரமா பேசிட்டு இருந்தவர் டிடிவி தினகரன். கடந்த தேர்தலில் 2 பேரும் கை கோத்துட்டாங்க, ஒன்னாதான் நின்றாங்க. இன்று வரை எடப்பாடிக்கு ஆதரவாக டிடிவி தினகரன் பேசிட்டே இருக்காரு. அதனால அவர் தரப்புல இருந்து எந்த ட்விஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. சசிகலா, டிடிவியே கம்முன்னு இருக்காரு, சசிகலாவால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களே இப்போ ஒண்ணும் இல்லை, செல்வாக்கு இல்லாத, செல்வாக்கு இழந்தவர் செல்லா காசா இருக்காங்க. ஏதோ அவங்க தொகுதியில அவங்க ஏரியால ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தவிர அவங்களுக்கு எந்த விதமான விஷயமும் பலனும் பலமும் அதிமுக இல்லை. இப்ப எடப்பாடிக்கு அதுதான் பெரிய பலம். இன்னொரு பலம் என்னன்னா, அமித்ஷா காலில் எப்போ வேணாலும் விடலாம், அவர் எந்த நேரத்தில் வேணா விடலாம். இப்ப நான் கவர்னரை சந்திக்க டைம் கேட்டா டக்குன்னு கவர்னர் கொடுக்குறாரு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப அந்த அளவு அவர் எடப்பாடி பவர்ஃபுல்லா இருக்கார். அதனால எடப்பாடி தரப்பு ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள் புதியவர்களை சேர்த்து, நீக்கப்பட்ட பொது ஜிபி மெம்பர்ஸை நீக்கிட்டு புதியவர்களை சேர்த்து இவர்களை வைத்து கொண்டு ஒரு பொதுக்குழுவை கூட்டி, நானே நிரந்தர பொதுச் செயலாளர், நீக்கம் என்பது செல்லும், இவர்கள் பதவி பறிக்கிறதுக்கு சபாநாயகர் முரண்பட மறுத்தால், அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார்னா நீதிமன்றத்தை நாடி அவர் பதவியை பறிக்கிறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம அர்லேக்கர் இருக்காருல்ல, தமிழ்நாடு கவர்னர் அர்லேக்கர் கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து, எதிர்ப்பு கடிதம் கொடுத்து,
நீங்கள் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கக்கூடாது. யாருக்குன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் உட்பட அமைச்சர் ஆசையில இங்கிருந்து வெளியே ஓடி போய் விஜயோட கை கோர்த்தவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாதுன்னு அதிமுக ஒரு அடுத்த அஸ்திரத்தை போடுவதற்கு தயாராகிடுச்சு. இதையும் மீறி அவங்க ஏதாவது பதவின்னு கொடுத்தாங்கன்னா நேரா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை தடுப்பதற்கான வேலையை அவங்க செய்வாங்க. இதுதான் நடக்க போகுது. அதனால காலையில என்ன நடக்கும், இதுல எஸ்பி வேலுமணி தரப்போ சிவி சண்முகம் தரப்போ இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார்களா, கலந்து கொள்வார்களா, அது பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு அவங்க கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பதவிக்கு வேற ஆளை போட்டார், அவர்கள் தான் உள்ள அனுமதிப்பார். நாளைக்கு நிச்சயமா காவல்துறை பெருமளவு கூடும். இவர் சொல்லுவார், நான் யாரை சொல்றேன்னா உள்ள விடணும்னு சொல்லிடுவார், இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால அங்க ஒரு பெரிய கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டீம் தனியா போனாலும் அங்க பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படும், சலசலப்பு ஏற்படும். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய பரபரப்பு நாளை தினத்துல இருக்கு. அதிமுக அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம செம்மலை, முன்னாள் அமைச்சர் செம்மலை, எனக்கு அதிமுகவே பிடிக்கல, ஈகோவை இபிஎஸ் உடனும் அப்படின்னு பெரிய நீண்ட அறிக்கை கொடுத்து பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு அதிமுக விலகுகிறேன்னு சொல்லிட்டாரு. எங்க போறாரு? அப்ப தாவேகாக்கு போறாரா, வேற எந்த கட்சிக்கு போறாரு? எலெக்ஷனே முடிஞ்சிடுச்சு. இனிமே அவர் எந்த கட்சிக்கு தாவனா என்ன, தாவாம போனா என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு அதிமுக என்பது தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளுகிறத விட கட்சியை காப்பாற்றி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்க இபிஎஸ் ரொம்ப தீவிரமா இருக்கார். அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கும் போவார். இங்கே நடக்கவில்லை என்றால் டெல்லிக்கு ஓடி சென்று அமித்ஷா காலில் விழுவதற்கும் தயாராக இருப்பார். கட்சியை காப்பாற்றிக்கணும், தன் பதவியை காப்பாற்றிக்கணும்னா அதெல்லாம் செய்வார். என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு சுவாரஸ்யமான தகவல் தான் உங்களை சந்திக்க வரேன். அதுவரை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆதரவு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.